2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருப்பதால் ராஜ்யசபா சீட் மூலம் கூட்டணி கணக்குகளை அதிமுகவும் திமுகவும் நகர்த்தி வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த இரண்டு கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராஜ்யசபா தேர்தல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருடன் யார் கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செய்ய போவது ராஜ்யசபா தேர்தல் தான் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஏன் அப்படின்னா தமிழகத்தில் 6 எம்பிக்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் முடிவடைய போகுது. இதில் திமுகவை சேர்ந்த 4 பேர் இருக்கிறாங்க. அதாவது திமுகவின் மூத்த தலைவர் திருச்சி சிவா, வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், இந்த 4 பேருமே திமுகவின் ராஜ்யசபா எம்பிக்கள். அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் தம்பிதுரை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அப்படின்னு இந்த 6 பேருடைய பதவி ஏப்ரல் மாதம் காலியாக போகுது. ஏப்ரல் மாதம் இந்த பதவி முடிவடையுது அப்படின்னா மார்ச் மாதத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவாங்க. பிப்ரவரி மாதமே தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருவாங்க. அதனால ராஜ்யசபா சீட்டு கேட்டு திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் கூட்டணி கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்வதற்கு பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் அதிமுகவை எடுத்துக்கிட்டா ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தப்போ அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் தரலை அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதனால அதிமுக தேமுதிகக்குள்ள ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது நடைபெற்று வந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் வரும்போது நாங்கள் தேமுதிகவுக்கு ஒரு சீட் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அதனால வரக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு அதிமுக ஒரு சீட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சீட்டை தேமுதிக வாங்குவாங்களா அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்போம், கடலூரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த போகிறோம், அந்த மாநாட்டில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் பாமகவை எடுத்துக்கொண்டா ஏற்கனவே அதிமுக ஆதரவோடு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஆனால் அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. இந்த சூழலில் பாமகவும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதா சொல்லப்படுது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 தரப்பாக இருக்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் தரப்பு ஒரு பக்கம், அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் அப்படின்னு 2 தரப்பாக பாமக இருக்கக்கூடிய சூழலில் பாமகவினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் அதிகமாகவே பேசப்பட்டிருக்கு. இதில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடம் திமுக நெருக்கம் காட்டி வருவதா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. சில மாதங்களுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திமுக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ மருத்துவர் ராமதாஸ் தரப்புக்கு மட்டுமே திமுக அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அன்புமணி தரப்புக்கு எந்த அழைப்பையுமே திமுக கொடுக்கல. அதனால பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. எனவே கூட்டணிக்குள்ள நாங்கள் வரணும் அப்படின்னா தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு நீங்கள் முன்னாடியே உறுதி செய்யணும், அப்படி உறுதி செஞ்சாதான் கூட்டணியை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு திமுகவிடமும் சரி அதிமுகவிடமும் சரி ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது. அதனால தான் இந்த ராஜ்யசபா தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணியை உறுதி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. திமுகவை எடுத்துக்கொண்டா 4 ராஜ்யசபா சீட் திமுகவுக்கு இருக்கு. எப்பவுமே 4 சீட் திமுக கிட்ட வரும்போது ஒரு சீட்டை கூட்டணிக்கு விட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த கூட்டணி புதிதாக யாரேனும் கூட்டணிக்கு அழைத்து அவர்களுக்கு விட்டு கொடுப்பாங்களா, அல்லது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ திமுக விட்டு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் 2 சீட்டுக்குமே அதிமுகவை சேர்ந்தவங்களை தான் நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் வரக்கூடிய 2026 ஒரு சீட் தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி ஒரு சீட்டு தான் அதிமுக கிட்ட இருக்கு. அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் மூத்த தலைவர் தம்பிதுரைக்கு மறுபடியும் கொடுப்பாங்களா, அல்லது பாமகவுக்கோ அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கோ கொடுத்து காய் நகர்த்துவாங்களா அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலில் உறுதி செய்யக்கூடிய யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செய்வது ராஜ்யசபா தேர்தல் தான் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எனவே இந்த பிப்ரவரி மாதம் இந்திய தேர்தல் ஆணையம் ராஜ்யசபா தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு தமிழகத்தில் இந்த அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும். ராஜ்யசபா தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் அப்படின்னு மிக
அரசியல் வட்டாரத்தை நன்கு அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.